வணக்கம். வில்லம்பு செய்திகள். ஆவடி மாநகராட்சி பகுதியில் பருவமழை வெள்ள தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை ஆய்வு செய்த சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர். மீட்பு பணிகளுக்கு அனைத்து பொருட்களையும் தயார் நிலையில் வைக்க உத்தரவு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை 15ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் அனைத்து முன்னேற்பாடுகளை செய்ய தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஆவடி மாநகராட்சி உட்பட்ட 48 வார்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர், ஆவடி மேயர் உதயகுமார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் மழை வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளாக 13 இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்வாய்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதனை அமைச்சர் நாசர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் சிறுபாலங்கள், கால்வாய் அகலப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். குறிப்பாக JCB இயந்திரங்கள், மரம் மறுக்கும் இயந்திரம், ராட்சத மோட்டார்கள், மணல் மூட்டைகள் பார்வையிட்டு தயார்படுத்தி வைக்க அதிகாரிகளிடம் தெரிவித்தார். மேலும் 11 எண்ணிக்கையிலான நிவாரண மையங்கள், நிவாரண நடவடிக்கைகளுக்காக போதுமான அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் மருத்துவ குழுக்களின் திட்டத்துடன் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். பருவமழைக்கு போதிய அளவில் பணியாளர்களை நியமித்து வெள்ள தடுப்பு பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். ஆவடி மாநகராட்சி பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் பாதிக்காத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்திட அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆய்வில் அமைச்சருடன் ஆவடி மாநகராட்சி விநாயகர் உதயகுமார், மாநகராட்சி ஆணையர் கந்தசாமி, கட்சி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.